من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله المنان فإن التقوى تنجيكم من عذاب النار فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அவன் நித்திய ஜீவன் இணை துணையற்றவன் அவனுக்கு நிகராக இந்த உலகில் எந்த படைப்பினமும் கிடையாது என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வழித்தோன்றல்களை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபஅ தாபியீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறையில்லமா மஸ்ஜிதினிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டும் வேண்டாம் ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தவிர்ந்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்து அதில் நோன்பு நோற்று அமல் செய்து கொண்டு இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே உண்மையில் இந்த ரமலானுடைய மாதம் என்பது இது அல்லாஹ்வுடைய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் இத்கு மினன் நார் என்ற நரக விடுதலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் ஒரு உண்மையான முஃமின் ஒரு உண்மையான முஸ்லிம் ஒரு உண்மையான முத்தகி இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றவனாக மாறுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது ஒரு சீசனாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சீசனாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு உண்மையான முஸ்லிம் உண்மையான முஃமின் இந்த சீசனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வான் எவ்வாறு ஒரு வியாபாரி ஒரு புடவை வியாபாரி உடுப்பு வியாபாரி தனக்குரிய சீசனை சரியான முறையில் பயன்படுத்தி அதில் அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொள்கிறானோ அதே போன்றுதான் ஒரு உண்மையான முஸ்லிம் அவன் இந்த சீசனை அமலுடைய சீசனை இந்த ரஹ்மத்துடைய சீசனை இந்த மக்ஃபிரத்துடைய சீசனை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றவனாக மாறுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எந்த அளவுக்கு தேடி இருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து எந்த அளவுக்கு மக்ஃபிரத்தை தேடி இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக தேட வேண்டும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது மறு உலகத்திலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றால்தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்தில் நாங்கள் மாற வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் மக்ஃபிரத்துக்குரிய மாதம் பாவ மன்னிப்பை தேடுவதற்கான மாதம் யார் இந்த மாதத்தில்
இந்த மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நஷ்டவாளி, அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளானவனாக அவன் மாறிவிடுகின்றான். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது 3 தடவைகள் ஆமீன் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொல்கின்றீர்களே, இதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயத்தை சொன்னார்கள். அதில் ஒரு விடயம்தான், யார் ரமலானுடைய மாதம் வந்தடைந்தும் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எத்தனை பாவங்கள் செய்திருக்கின்றோம், பெரும் பாவங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம், சிறிய சிறிய பாவங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். நாங்கள் அத்துணை பாவத்துக்கும் தௌபா செய்திருக்கின்றோமா? சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் இஸ்திக்ஃபாருடைய ஒரு சந்தர்ப்பம், பாவ மன்னிப்புடைய சந்தர்ப்பம். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நரக விடுதலையை கொடுக்கின்றான், பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நாங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றிருந்தால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யார்தான் இருக்க முடியும்? அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற ஹதீஸில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு வானவர் வந்து அழைப்பு விடுக்கின்றார். யா பாகியல் கைர், நல்லதை செய்கின்ற மனிதனே, நல்லதில் ஆசை வைக்கின்ற மனிதனே, அக்பில், நீ முன்னேறி செல்வீராக. யா பாகிய ஷர், பாவத்தில் நாட்டம் கொண்டவனே, அழிச்சாட்டியம் புரியக்கூடியவனே, பாவத்தில் மிதந்து கிடப்பவனே, அக்ஸிர், நீ உன்னுடைய பாவத்தை முடக்கிக்கொள், குறைத்துக்கொள், அதிலிருந்து நீ விடுபடு என்று ஒரு வானவர் அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றிருந்தால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாருதான் இருக்க முடியும்? எனவே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான மூமின்களாக, உண்மையான இறை விசுவாசிகளாக, உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுவதற்கு இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலான் வந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ் அஸ்ஸும்முல் புக்முல் லதீன லா யஅகிலூன். உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பான மோசமான படைப்பு யார் என்றால், அவர்களுக்கு செவிப்புலன் இருக்கும், வாயிருக்கும், ஆனால் அந்த செவிப்புலனினால் நல்லதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய விடயங்களிலிருந்து விடுபட்டு நல்லதை செய்கின்ற விடயத்தில் அவர்கள் போட்டி போட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் மிக கெட்டவர் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். முதலாவதாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் எங்களிடத்தில் ஆசை இருக்க வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேனே, அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேனே, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நிஅமத்துக்களை தந்திருந்தான், அதிகமான அருட்கொடைகளை தந்திருந்தான், பல சந்தர்ப்பங்களை தந்திருந்தான், இவைகளை எல்லாம் நான் சரியான முறையில் நான் பயன்படுத்தவில்லையே, இவைகளுக்கு நான் நன்றி செலுத்தவில்லையே, நான் அதற்கெல்லாம் மாறு செய்து நான் பாவத்தில் ஈடுபட்டு விட்டேனே, இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதிலிருந்து நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். உண்மையான மூமின் அவன் எப்படி இருப்பான் என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? தனக்கு மேலால் தன்னுடைய தலையில் பெரும் மலையை தூக்கி வைத்தால் எவ்வளவு பாரமாக அதனை அவன் எண்ணுவானோ, கருதுவானோ, அதே போன்றுதான் ஒரு பாவம் செய்த மூமின் இருப்பான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பாவத்தை செய்து விட்டோம் என்றால் எங்களுக்கு அச்சம் இருக்க வேண்டும், எங்களுக்கு பயம் இருக்க வேண்டும்.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை போன்ற அந்த அச்சம் எங்களிடத்தில் இருக்கிறதா? நாங்கள் உண்மையான மூமின்கள். இல்லை என்றிருந்தால் ஒரு ஃபாசிக், ஒரு காஃபிர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவன், அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் தன்னுடைய உடம்பில் ஒரு ஈ வந்து மேய்த்து விட்டதென்றால் அதனை எப்படி தட்டிவிட்டு செல்வானோ அதே போன்றுதான் ஒரு பாவி இருப்பான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம்? எங்களுடைய பாவம் எங்களுக்கு பாரமாக இருக்கின்றதா? பாரமாக இருந்தால் உடனே நாங்கள் ஆசை வைப்போம், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் மீட்சி பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று அவசரமாக செய்வோம், ஆசையோடு செயற்படுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் 100 கொலையை செய்கின்றார், 99 கொலையை செய்கின்றார், அதன் பின் 100 கொலையை செய்கின்றார். ஆனால் அவரிடத்தில் ஆசை இருந்தது, நான் இந்த பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற வேட்கை இருந்தது. பாவ மன்னிப்பை தேடி செல்கிறார், மரணம் வந்து விட்டது. அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்களை வைத்து அவருடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக மாற்றி விடுகின்றான். அன்புக்குரியவர்களே, முதலாவது நாங்கள் பாவம் செய்தால் நான் இந்த பாவத்தில் இருந்து மன்னிப்பு தேட வேண்டும் என்ற அந்த கவலை, அந்த ஆசை என்னோட உள்ளத்தில் வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சதா நேரமும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைலி லியதூப முஸீஅன் நஹார். அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், கையை விரித்து கொண்டிருக்கிறான், யார் தன்னுடைய பகல் நேரத்தில் செய்த பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன், எவ்வளவு அன்பாளன். நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் மாற்றம் செய்தாலும் அல்லாஹ் இவன் மன்னிப்பு கேட்க மாட்டானா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வயப்சுது யதஹு பின்னஹார் லியதூப முஸீஅல் லைல். பகல் நேரத்தில் கையை விரித்து கொண்டிருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், இரவில் செய்த பாவத்துக்காக வேண்டி இந்த அடியான் மன்னிப்பை தேட மாட்டானா என்ற அந்த ஆர்வத்தோடு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவ்வளவு சந்தர்ப்பம் கிடைத்தும், இவ்வளவு அல்லாஹ் எதிர்பார்த்திருந்தும் நாங்கள் தௌபா செய்யவில்லை என்றிருந்தால், நாங்கள் மன்னிப்பு தேடவில்லை என்றிருந்தால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்றிருந்தால், எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாருதான் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறார், மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறான். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் லம் தذنபு லذهب الله تعالى بكم ولجاء بقوم يذنبون فيستغفرون الله فيغفر لهم. அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் தெரியுமா? மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன், மனிதன் பலஹீனன். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். எனவே அவன் மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றிருந்தால், பாவம் செய்கின்ற ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அந்த சமூகம் பாவம் செய்து அந்த பாவத்துக்காக வேண்டி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அதனை அல்லாஹ் மன்னிப்பான், இதனை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதன் பலஹீனன், பாவம் செய்யக்கூடியவன், அவனுடைய இயல்பு. ஆனால் அந்த பாவத்தை செய்கின்ற மனிதனிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு எதிர்பார்க்கிறான். எனவேதான் அல் குர்ஆன் சொல்கிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நபியே, நீங்கள் கூறுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, பாவம் செய்த அடியார்களே, என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம்.
அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்பாளன். இந்த ரமலானில் அவருடைய ரஹ்மத்தை எங்களுக்கு பொழிகின்றான். தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ள நாயன். அவனை எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன், பாவம் செய்த மனிதன், அவன் தௌபா செய்ய மாட்டானா? அவன் பாவத்தில் இருந்து மீழ்ச்சி பெற மாட்டானா? எனவே பாவம் செய்தவர்கள் நிராசை அடைந்துவிடக் கூடாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். இணை வைப்பை தவிர அனைத்து பாவங்களை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, அல்லாஹ் மிக விசாலமானவன். அவன் மன்னிப்பு கொடுக்கின்ற விடயத்திலே விசாலமாக இருக்கின்றான். எந்த தங்கு தடயமும் இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதனால் தான் அல் குர்ஆன் சொல்கிறது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. வஸாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டு செல்லுங்கள். எதன் பக்கம்? இலா மக்ஃபிரத்தி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின், சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், போட்டி போடுங்கள் என்று சொல்கிறது அல் குர்ஆன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய எந்த விடயத்திற்கும் இஸ்லாம் போட்டி போட செல்லவில்லை. ஆனால் மக்ஃபிரத்துக்கும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதற்கும், சுவர்க்கத்தை அடைவதற்கும் தான் இஸ்லாம் எங்களுக்கு போட்டி போட செல்கிறது. நாங்கள் அந்த விடயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம்? இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்தோம். என்னுடைய பாவத்துக்கு நான் முழுமையாக மன்னிப்பு தேடிவிட்டேனா? எல்லோரும் பெரும்பாலும் பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி இருப்பார்கள். ஆனால் நாங்கள் செய்கின்ற சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி இருக்கின்றோமா? எங்களுடைய நாவு செய்கின்ற பாவத்துக்கு, எங்களுடைய கண் செய்கின்ற பாவத்திற்கு, எங்களுடைய உறுப்புகள் செய்கின்ற சிறிய சிறிய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு தேடி இருக்கின்றேனா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அதற்கு மேலாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எந்த பாவமும் செய்யாத நபி, பாவத்தை நினைத்து பார்க்காத நபி, ஒரு நாளைக்கு 70 தடவை, 70 தடவைக்கு மேலால், இன்னும் ஒரு ரிவாயத்தில் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. நாங்கள் எவ்வளவு பாவம் செய்யக்கூடியவர்கள்! நாங்கள் பார்க்கின்ற பார்வை பாவம், நாங்கள் பேசுகின்ற பேச்சு பாவம், நாங்கள் கேட்கின்ற கேள்வி பாவம், எல்லாமே பாவமாக இருக்கின்றது. நோன்பு வந்தும் மற்றவர்களுடைய குறையை நாங்கள் பேசித் தருகின்றோம். நோன்பு வந்தும் பார்க்க வேண்டும் முடியாத விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு வந்தும் கேட்கக்கூடாத விடயங்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். வெறுமனே எங்களுடைய நோன்புகள் எல்லாம் பசித்திருத்தலிலும் தாகித்திருத்தலிலும் தான் அதிகமான நோன்புகளை கழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர்கள் தங்களுடைய கைகளினால் சமூக வலைத்தளங்களில் அதிகமான குறைகளை டைப் செய்கிறார்கள், மற்றவர்களை பற்றி எழுதுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்கள். நிச்சயமாக இதிலிருந்து நாங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றிருந்தால் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய சாபத்திற்கும் நபிகளாருடைய அந்த ஆமீனுக்கும் உட்பட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நிறுத்திவிட்டு நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன் பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்று காலையிலும் மாலையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு சஹருடைய நேரத்திலும் அடிவானத்தில் வருகின்றான். இந்த மனிதன் அவனுடைய தேவைகளை கேட்க மாட்டானா, பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் சஹருடைய நேரத்தில் வந்து அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எத்தனை பேர்கள் அந்த நேரத்தை இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறோம்? சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையான முத்தகீங்கள், உண்மையான மூமின்கள், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபைகளில் இருந்தார்கள் என்றால்
அவர்களுடைய சபைகளில் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை என்ற இந்த பிரார்த்தனையை அதிகமாக ஓதுவார்கள். சஹாபாக்கள் சிலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு சபையில் இருந்து ரசூலுல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று 100 தடவை சொன்னதை நாங்கள் எண்ணினோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எந்த பாவமும் அறியாத நபி, எந்த பாவமும் செய்யாத நபி ஒரு நாளைக்கு ஒரு சபையிலிருந்து 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் எத்தனை தடவைகள் செய்ய வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய தௌபாவை, எங்களுடைய இஸ்திக்பாரை பிற்படுத்தக் கூடாது. எங்களுடைய மௌத் எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. நான் இந்த மிம்பரிலிருந்து இறங்குவேனா என்று எனக்கு தெரியாது. அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நான் எப்படி தௌபாவை பிற்படுத்துவேன்? தௌபா இல்லாமல் ரப்பை நான் எப்படி சந்திப்பேன்? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். சென்ற வருடம் எங்களோடு நோன்பு நோற்றவர்கள் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் அடுத்த ரமலானை அடைவேன் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? நாளை நோன்பு பிடிப்பேன் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? நாங்கள் இஸ்திக்பார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், அதிகமாக மன்னிப்பில் ஈடுபடுவோம், ஒவ்வொரு நாளைக்கு அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்றால், நாங்கள் இஸ்திக்பார் செய்வதை, எங்களுடைய பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். ஒரு ஹதீஸில் குத்ஸியிலே வந்திருக்கிறது, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக், நீ என்னிடத்தில் ஆதரவு வைத்து என்னிடத்தில் பிரார்த்தித்தால் நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவேன். உலா உபாலி, நான் அதனை பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், லவ் பலகத் ذنوبك அனான السما ثم استغفرتني غفرت لك, உன்னுடைய பாவங்கள் வானத்தில் இருக்கின்ற மேகங்களுடைய அளவுக்கு எட்டி அடைந்து அந்த அளவுக்கு பாவம் அதிகரித்து பின்னர் இஸ்தக்ஃபர்தனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் கஃபர்து லக், அதனை மன்னித்து விடுவேன். வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, ஆதமுடைய மகனே, நீ பூமி நிறைய பாவம் செய்து என்னிடத்தில் மன்னிப்பை தேடி வந்தால், ஷிர்க் வைக்காமல் இணை வைக்காமல் மன்னிப்பை தேடி வந்தால், லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், நான் அந்த அளவுக்கு, இந்த பூமியினுடைய அளவுக்கு நான் உனக்கு மன்னிப்பை தருவேன். அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு. நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் மாறு செய்தாலும், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு இஸ்திக்ஃபார், மன்னிப்புக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இதனை பயன்படுத்தி உண்மையான முறையில் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்வுடைய விருப்பமான அடியார்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக மாறுவோம். நரக விடுதலை பெற்றவர்களாக மாறுவோம். நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை தருவான். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்து விடுவை கொடுத்து விடுவான். எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அல்லாஹ் விடுவை கொடுத்து விடுவான். அது மாத்திரமல்ல, நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பதாகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல் குர்ஆனும் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா, மறு உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமா, அதிகமாக இஸ்திக்ஃபாரை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இஸ்திக்ஃபாருக்கு அதிகமான சிறப்பு இருக்கிறது. அதனை சொல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னிடத்தில் ஒரு மஸ்அலா வந்தது. அந்த மஸ்அலாவுக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்வது எனக்கு மிக சிரமமாக இருந்தது. எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தேன். எனவே இஸ்திக்ஃபாரை கடைபிடித்தேன், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தேன். அல்லாஹ் அந்த இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எனக்கு அல்லாஹ் தந்தான். அன்புக்குரியவர்களே, என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டங்கள் வரட்டும், நாங்கள் இஸ்திக்ஃபாரின் பக்கம் திரும்புவோம்.
அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் திரும்புவோம். எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்த குற்றங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தையும் எங்களிடத்தில் வந்து கொண்டு சேர்ப்பதற்கு தடையாக இருக்கும். நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தடையை நீக்கி விடுவான். எனவே நாங்கள் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி இஸ்திக்ஃபார் செய்து நரக விடுதலை பெற்று அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பை பெற்ற கூட்டமாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ். நாங்கள் பாவத்தால் அதிகமாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ள நாயன் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை மனித புனிதர்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடு யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய அருளையும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக. மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. உலகத்தில் வாழ்கின்ற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. فيا عباد الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعات. ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية. ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. ولا تقنطوا من رحمة الله فإن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. جعلنا الله إياكم ممن اتقى ونجا واجعل آخرتنا خيرا من الأولى وجعلنا الجنة منجأ وملجأ برحمتك يا أرحم الراحمين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. بارك الله لنا ولكم العظيم. واستغفر الله لي ولكم عن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصل به عين بنظر. مع بعد إني أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ فيه بنفسه تعظيما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وعن سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وأن ستة الباقين من العشرة المبشرين وأن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وأن السبطين الشهيدين الكريمين الفاضلين سيدي شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وأن الزهراء البتول فاطمة بنت سيدنا الرسول صلى الله عليه وسلم وارض عن الإمامين المطهرين والدناس أمي نبيك الحمزة والعباس رضي الله عنهما وأن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار
بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله الجليل الجبار يذكركم واشكروا يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.